பிசாசு தருவது குற்ற உணர்வு, பரிசுத்த ஆவியானவர் தருவது பாவ உணர்வு. What the devil gives is condemnation, but what the Holy Spirit gives is conviction. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் என்றால், இரு சீடர்களை வைத்து நான் சொல்ல முடியும். ஒரு சீடனுடைய பெயர் சீமோன் பேதுரு, அடுத்த சீடனுடைய பெயர் யூதாஸ் இஸ்காரியோத். இந்த இரண்டு பேரையும் பிரித்து நாம் பார்க்கும் பொழுது அடிக்கடி நான் யோசிப்பேன், இந்த இரண்டு பேருடைய குற்றங்களிலே அல்லது தவறுதல்களிலே படுமோசமானது எது, சாதாரணமானது எது என்று நாம் யோசித்தால், நியாயஸ்தானத்திலே நாம் இருந்து யோசித்தால், பேதுரு செய்ததுதான் படுமோசம். யூதாஸ் என்ன சொன்னான்? எனக்கு இயேசுவை தெரியும் என்று சொன்னான். பேதுரு என்ன சொன்னார்? எனக்கு இயேசுவை தெரியாது என்று சொன்னான். அவன் எனக்கு இயேசுவை தெரியும் என்று ஒரு முறை சொன்னான், இவர் எனக்கு இயேசுவை தெரியாது என்று 3 முறை சொன்னார். தெரியாது என்று மட்டுமல்ல, சபிக்கவும் செய்தார். ஸோ பாவம் என்று நாம் ஒரு தராசிலே 2 தட்டுகளிலே வைத்து பார்த்தால், என்னை பொறுத்தவரையிலே பேதுரு செய்ததான் மிகவும் மோசமான காரியம். ஆனால் என்ன நடந்தது? குற்ற உணர்வு வந்தது யூதாசுக்கு. அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஓடி வந்து அவரிடத்திலே நெடுஞ்சாடையாய் விழுந்து ஐயோ என்று கதறியிருந்தால், அவன் முழு அறிக்கை செய்கிற வரைக்கும் கூட ஆண்டவர் காத்திருக்க மாட்டார். சிநேகிதனே என்று தூக்கி அவனுக்கு அவர் முத்தம் கொடுத்திருப்பார். ஆனால் அவன் எங்கே போனான்? அவன் மார்க்கத்திற்கு நேராக ஓடினான், ஆசாரியர்களிடத்திலே ஓடினான், ஆலயத்திற்கு ஓடினான். மார்க்கம் எப்பொழுதுமே உங்களை குற்ற உணர்வுக்குள்ளாக்கும். அவன் நாண்டு கொண்டு செத்தான், தொலைந்தான். ஆனால் பேதுருவோ இயேசுவின் முகத்தை பார்த்தான், இருவருடைய கண்களும் சந்தித்தன. இயேசு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து வணங்க சந்து அழுது ஆண்டவரிடத்திலே அவன் சேர்த்து கொள்ளப்பட்டான். ஒருவனுக்கு வந்தது குற்ற உணர்வு, அடுத்தவனுக்கு வந்தது பாவ உணர்வு. நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையிலே குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பாவ உணர்வு பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பாவ உணர்வை கொடுக்கும் பொழுது எப்பொழுதும் நம்மை ஆண்டவரிடம் துரத்துவார். ஆனால் பிசாசு குற்ற உணர்வை கொடுக்கும் பொழுது ஆண்டவரை விட்டு நம்மை தூரமாக்குவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வாலிபர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். When the devil gives you condemnation, he normally drives you away from Jesus. But when the Holy Spirit gives you sin conviction, he normally draws you towards Jesus. One drives away, the other draws towards. இது ஒரு முக்கியமான சத்தியம். இப்படித்தான் நம்ம இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். என்னை ஆண்டவர் பால் துரத்துவது கன்விக்ஷன், என்னை ஆண்டவரிடமிருந்து பிரிப்பது அது கண்டம்னேஷன், அது குற்ற உணர்வு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இதிலும் கூட ஒரு முக்கியமான குறிப்பு உண்டு. என்ன தெரியுமா? எப்பொழுதுமே நாம் நம்முடைய பாவ மன்னிப்புக்கு நம்முடைய உணர்வுகளை மட்டுமே சார்ந்திருக்க கூடாது. You should not always depend on your feelings when we talk about the forgiveness of sins. சில சமயங்களிலே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது போல் நாம் உணர்ந்து கூரைக்கு குதிப்போம். இன்னொரு நேரத்தில் ஐயோ கொடும்பாவி படும்பாவி என்னுடைய பாவங்கள் எங்கே என்று சொல்லி நாம் இன்னும் அவைகளை நினைத்து கொண்டு நாம் அங்கே பாதாளத்திலே நாம் உட்கார்ந்து விடுவோம். ஏன் தெரியுமா? நாம் நம்முடைய உணர்வுகளை சார்ந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு எளிய சூத்திரத்தை, ஒரு எளிய ஃபார்முலா ஐ ஆம் கோயிங் டு கிவ் யூ. முதலாவது ஆங்கிலத்திலே சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், செகண்ட் ஃபெய்த், தேர்ட் ஃபீலிங். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், செகண்ட் ஃபெய்த், தேர்ட் ஃபீலிங். முதலாவது சத்தியம், மாறாத உண்மை. இரண்டாவது எனது விசுவாசம். மூன்றாவது என்னுடைய உணர்வுகள். இந்த வரிசை கிரமத்தை மாற்றக்கூடாது. எங்கே என்னுடைய பாவங்கள்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மேகத்தை போல் உன் பாவங்களை நான் அகற்றிவிட்டேன். அது அவருடைய அன்பின் உயரம்.
எங்கே நமது பாவங்கள்? சமுத்திரத்தின் ஆழத்திலே அவைகளை அமிழ்த்து விட்டேன். அது அவருடைய அன்பின் ஆழம். எங்கே நம்முடைய பாவங்கள்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அது நம்முடைய தேவனுடைய அன்பினுடைய அகலம். அவருடைய அன்பின் நீளம் என்ன? உன்னுடைய பாவங்களை என் முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டேன். மேகங்கள், சமுத்திரம், மேற்கு கிழக்கு, முதுகுக்கு பின்னால். இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின், மன்னிப்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம். பிசாசு உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்த, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு உங்கள் பாவங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருவானால் திரும்ப திரும்ப அதை நீங்கள் அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை. அறிக்கையிடப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று. மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மறக்கப்பட்டாயிற்று. Sins confessed or sins forgiven? Sins forgiven or sins forgotten? சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டு என்ன அவர் டைவ் பண்ணி மறுபடியும் முத்துக்குளிக்க போறாரு? அப்படி கிடையாது. அப்போ அந்த அந்த அவ்வளோ பிக்சர் நம்ம கொடுக்குறாரு. மேகம் போல, மேற்கு போல, கிழக்கு போல, ஆழம் போல, முதுகு. இதெல்லாம் எதுக்கு? இவ்வளோ பிக்சரியல் எக்ஸ்பிளனேஷன் நமக்கு எதுக்கு கொடுக்குறாரு? நாம் ஒருபோதும் நாம் இதை மறந்து விடக்கூடாது. இதுதான் சத்தியம், இதுதான் ஃபேக்ட். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது உணர்வுகள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். உணர்வுகளின் அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் நடத்தவே கூடாது. பரவசமாகிவிட்டால் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், பரவசம் குன்றிவிட்டால் நான் பின்வாங்கி விட்டேன். இது ஒரு தவறான கருத்து. இதை நாம் ஒருபோதும் இதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு நாளிலே மேலிருப்பது போல் உணர்வோம், ஒரு நாளிலே கீழே உட்கார்ந்திருப்பது போல் உணர்வோம். எங்கிருந்தாலும் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. Our life is hid with Christ in God. Dual safety, இரட்டை பாதுகாப்பு உள்ளே மறைந்திருக்கிறது. நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். என் கையில் இருந்து உங்களை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. நீங்கள் என் பிதாவின் கையில் இருக்கிறீர்கள். என் பிதாவின் கையில் இருந்து ஒருவனும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. இந்த உணர்வுகள் நம்முடைய மனோ தத்துவ நிலையை பொறுத்தது. The feelings depend upon our psychological makeup. 2 பையன்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. ஒருவன் இதை 95 மார்க் வாங்குறான், அடுத்தவன் 99 மார்க் வாங்குறான். அல்லது 2 பேரும் ஒன்று போல 99 மார்க் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீட் எக்ஸாமில் 99, 99%. இப்போல்லாம் 99% காணாது, 99.5 மேலே போனோம். ஸோ 99.5 2 பேரும் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் என்ன செய்வான்? வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். அடுத்தவன் என்ன செய்வான்? என்னப்பா மார்க் என்னன்னா 99.9 சொல்லுவான். இந்த குதிக்கிறவன் மார்க்கு கூட குதிக்காவன் மார்க்கு குறைன்னு சொல்லி கிடையாது. அவன் குதிக்கிறான், இவன் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சில வேளைகளிலே நாம் இந்த துதிப்போம் அல்லேலியா பாடியை குதிப்போம் அல்லேலியா பாடி நம்ம மாற்றி விட்டுறோம். ஸோ அதை வச்சு நம்ம அளக்கிறோம். அதெல்லாம் ஃபீலிங்ஸு, அது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நல்லா ஞாபகப்படுத்திக்கங்க. ஆல் தி யங் பீப்புள் சிட்டிங் ஹியர், all my dear young friends, young men and young women, I talk to you. The fact is that when you confess, your sins are forgiven. You believe that, that's faith. And then feelings may or may not follow. That is immaterial. Feelings may fluctuate, but fact is constant. உணர்வுகள் மேலும் கீழுமாக அவைகள் மாறலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ள சத்தியங்களோ அவைகள் நிலையானவைகள், அவை மாறாதது. ஒருவர் அழகாக சொன்னார், நெக்ஸ்ட் டைம் த டெவில் ரிமைண்ட்ஸ் யூ ஆஃப் யுவர் பாஸ்ட் சின், ரிமைண்ட் ஹிம் ஆஃப் ஹிஸ் ஃபியூச்சர். அதாவது அடுத்த முறை பிசாசு உங்களுடைய பழைய பாவங்களை நினைவுபடுத்தினால், சார் உன்னுடைய ஃபியூச்சரை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லணுமா. ரொம்ப அழகான ஒரு
ஒரு வாக்கியம். இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் நாம் மனப்பாடம் பண்ணிக்கொள்ள வேண்டும். டிஎல் மூடி சொன்னார், ஒன் ட்ராப் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஒர்த் மோர் தென் ஹெவன் அண்ட் எர்த். இயேசு கிறிஸ்துவின் ஒரு சொட்டு இரத்தம் வானத்திற்கும் பூமிக்கும் மேலானது என்று சொன்னார். அதை விட விலை உயர்ந்தது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரித்ததினாலே நம்முடைய பாவங்கள் அவரோடு சிலுவையில் சுமக்கப்பட்டன. அதுதான் நமது விசுவாசம். எங்கே உன்னுடைய பாவங்கள், அங்கே அவர் சுமக்க மட்டும் இல்லை, சுமந்து தீர்த்தார். என்ன வார்த்தை பாருங்க, தமிழாக்கம் பைபிள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. சுமந்து தீர்த்தார். ஆங்கிலத்தில் கூட he bore our sins இருக்கு, பட் சில டிரான்ஸ்லேஷனில் he bore our sins அவேன்னு இருக்குது. பட் தமிழில் ரொம்ப சுத்தமாக சுமந்து தீர்த்தார் அப்படின்னு. வெற்றி வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்க்கை எப்படி சாத்தியம்? முதலாவது, கிறிஸ்துவின் முன்மாதிரியான வாழ்க்கையை கவனித்து அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதனால் நமக்கு வெற்றி. இரண்டாவது, கல்வாரி புண்ணியங்கள் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஆசீர்வாதங்களை, நம்முடைய மனசாட்சியை முழுவதுமாக சுத்திகரித்து தேவனை சேவிக்க நமக்கு வழிவகுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நினைவு கூறுவதனாலே நாம் வெற்றியாய் வாழ